வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கோவையில் இன்று மாலை நடைபெறவிருக்கும் திமுகவின் முப்பெரும் விழாவிற்காக கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை மற்றும் அரங்கம் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், முழு விவரம். வணக்கம். இன்று மாலை சுமார் 5 மணி அளவில் இந்த முப்பெரும் விழாவானது நடைபெறுகிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40க்கு 40 என்ற அடிப்படையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் தான் இந்த முப்பெரும் விழா நடைபெறுகிறது. குறிப்பாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பது, கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழா, அதே போன்று இந்த வெற்றிக்கு அயராது பாடுபட்ட தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என இந்த முப்பெரும் விழா இந்த கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிலையில இந்த மேடையில் மட்டும் 80 பேர் வரை அமரும் வகையில இருக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மேடையில் கலைஞர் கருணாநிதியின் 2 திருவுருவ சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நூற்றாண்டு விழா நிறைவை குறிப்பிடும் வகையிலும், மற்றொன்று 101வது ஆண்டு பிறக்கும் இதை குறிப்பிடும் வகையிலும் இந்த 2 சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடைக்கு முன்பாக முதல் வரிசையில் அமைச்சர்கள், அதற்கு பின் வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என மற்றும் தொழிலதிபர்கள் பலருக்கும் இந்த இடத்துல இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று இந்த மேடைக்கு முன்பாக பார்வையாளர்கள் வரிசையில் மட்டும் சுமார் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை சுற்றிலும் பிளக்ஸ் பேனர்களானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருப்பதால் கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய விடுதிகள் அனைத்துமே நேற்று இரவு முதலே அனைத்து விடுதிகளிலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழகத்தில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கூட்டம் விழா முடிவடையும் வரை எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையிலும், போக்குவரத்தில் எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலும் காவல்துறையினர் மிகவும் ஒரு முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக ஏடிஜிபி அருணுடைய மேற்பார்வையின் கீழ் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5,000 போலீசார் இந்த கோவை மாநகரில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாநகருக்குள் அவினாசி சாலையிலிருந்து, நீலாம்பூரிலிருந்து அவினாசி சாலை வழியாக மாநகருக்குள் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நீலாம்பூரிலிருந்து திருச்சி சாலை வழியாகவும், அங்கிருந்து தாளப்பட்டி வழியாக சக்தி சாலை வழியாகவும் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கொடிசியா மைதானம் அவினாசி சாலை அந்த வழியாக கடக்கக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்துமே இன்று காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் நண்பகல் 12:10 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை விமான நிலையம் வர இருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் கோவை அவினாசி சாலை நீலாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு ஓய்வுக்காக தங்க இருக்கும் அவர் மாலை 5:15 மணி அளவில் கொடிசியா மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்க விழா மேடைக்கு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அருண். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.